ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி சேனல். தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவர் தான் டேரக்டர் சங்கர். அவர் இப்போ கேம் சேஞ்சர் இந்தியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டயத்துல 2 படத்தை எடுத்து முடிச்சு இந்த வருஷத்துல 2 படத்தையும் ரிலீஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை வச்சு எடுத்த இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஏகே விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை கொஞ்ச நாளுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய குட் பேட் அகலி படத்தோட ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அந்த படத்தோட ஷூட்டிங். இந்நிலையில தான் நம்ம ஏகே சங்கர் காம்பினேஷன்ல ஒரு படம் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒரு வாரமாவே சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரிக்கும் போது தான் கடந்த ஒரு வாரமாவே இதை பத்தின டிஸ்கஷன் நம்ம ஏகே அண்ட் சங்கர் நடுவில் போய்கிட்டு இருக்குதா. இந்த பேச்சுவார்த்தையும் கிரீன் சிக்னல்ல முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டைரக்டர் சங்கர் அவர்கள் சினிமாக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் கிட்ட ஆச்சு. நம்ம ஏகேவும் சினிமாக்குள்ள வந்து 30 வருஷம் கிட்ட ஆச்சு. இன்னை வரைக்குமே இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல ஒரு படம் கூட வரல. இதுக்கான காரணம் டைரக்டர் சங்கர் அவர்களும் கிடையாது, நம்ம ஏகேவும் கிடையாது, சூழ்நிலை தான். ஸ்டார்டிங்கில் நம்ம ஏகே வச்சு படம் பண்ணுறதுக்கு பல முறை ட்ரை பண்ண டேரக்டர் சங்கர் அவர்களுக்கு கால் ஷீட் பிரச்சனையின் காரணமாக தான் இவங்க 2 பேரோட காம்பினேஷனும் இன்னை வரைக்கும் நடக்காமல் இருக்குது. தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா முன்னணி நடிகளை வச்சும் படம் பண்ண வாய்ப்பு கிடைச்ச டேரக்டர் சங்கர் அவர்களுக்கு நம்ம ஏகே கூட சேர்ந்து முதல் படம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்குது. என்னடா பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற, அதுக்குள்ள இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்க பேச்சுவார்த்தையுமே ரொம்பவே பாசிட்டிவான வேலை தான் போய்கிட்டு இருக்கு. மேபி நம்ம ஏகேயோட 64வது படத்தை டேரக்டர் சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் நடந்தா ஃபேன் சைட்ல இருந்து சும்மா தாறுமாறான எதிர்பார்ப்பு இந்த AK64 படத்துக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வாரமா இவங்க நடுவில் போயிட்டு இருக்கிற இந்த டிஸ்கஷன்ல ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் இந்த படத்தை பத்தி நமக்கு ஒன்று கிடைச்சிருக்குது. அது என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, இந்த AK64 படத்தை முழுக்க 3D கேமராலேயே டைரக்டர் சங்கர் அவர்கள் எடுத்து முடிக்க போறாராம். வழக்கமா ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு தான் 3D ஃபார்மேட்டுக்கு மாத்துவாங்க. ஆனா இங்க எடுக்க போறதே 3D கேமரால தான். ஸோ அதனால கூடி சீக்கிரமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமை நம்ம ஏகே கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நீங்க நம்ம ஏகே சங்கர் காம்பினேஷன்ல வரப்போற இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை stay tuned and stay safe.